Hi friends, welcome back to my channel. It's Wednesday morning. மார்னிங் என் பையனோட ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரைஸ் வெந்துட்டுருக்கு, அவனுக்கு கஞ்சியும் காய்ச்சி வச்சுருக்கேன். பூண்டு குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் சைட் டிஷ்க்கு அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக அவரைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியும் வெங்காயம் தக்காளி போட்டு கார சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எப்போயுமே கார சட்னி தான் எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்குது. ஸோ அதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பின பிறகு பெட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே காலையில் எந்திரிச்சோடனே பெட்டை ரெடி பண்ணிடணும். பட் ஆனால் காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பினோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்காக நான் பெட்டை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம காலையில் நல்லா பிரிஸ்காகவே இருக்கலாம். ஸோ அது முடித்தோடனே நானே ஹஸ்பண்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக எங்களுக்கு இட்லி ஊற்றிருக்கேன். என் பையனுக்கு மினி இட்லி ஊற்றுவேன், எங்களுக்கு பெரிய இட்லி. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி பையனுக்கும் சரி இட்லின்னா ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கவும் கிச்சன் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நேற்று நைட்டு விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். மோஸ்ட்லி நைட்டு நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவி சிங்க்கு க்ளீனாக தான் வச்சுட்டு படுப்பேன். பட் ஆனால் பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ மார்னிங் சமைக்கையில் எந்தெந்த பாத்திரம் அப்போ தேவைப்படுதோ அந்தந்த பாத்திரத்தை எடுத்து அந்தந்த டைம் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமேல்ட்டு என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்புன பிறகு தான் இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டு பாத்திரத்தை கழுவி வைப்பேன். டெய்லியுமே பாத்திரம் கழுவி வைக்கல, அதுக்கு கீழே ஒரு மேட் நான் போட்டுக்குவேன். அதனால் அந்த தண்ணி கீழே ரொம்ப ஈரமாகாமல் உப்பு கரை படியாமல் இருக்கும். நம்ம பாத்திரம் தேய்ச்சி முடிக்கவும் மோஸ்ட்லி அன்றைக்கி நைட்டு எடுத்து வெளியில் காய போடுற மாதிரி பார்த்துக்குவேன். நான் 2 மேட் வச்சுருக்கேன், ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறமேல்ட்டு என் பையனோட ரூமுக்கு வந்திருக்கோம். அவனுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவனோட புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஷெல்ஃபில் அடுக்கி வை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் அடுக்கி வச்சுருக்க அழகை பார்த்துருப்பீங்க. ஸோ அது நம்மளோட வேலையாயிடுச்சு. அதனால் இப்போ நான் அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒர்க்காக கம்மந்தோசைக்கு தான் மாவு அரைக்கிறதுக்கு ஊற வைக்க போகிறேன். அதுக்கு காப்படி உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 காப்படி இட்லி அரிசி, 2 காப்படி கம்பு போட்டு ஊற வச்சு அது ஒரு 3 ஹவர்ஸ் ஊறின பிறகு மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நான் ஸ்பெஷலாக வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். வெறும் கம்பு அரிசி உளுந்து மட்டும்தான் ஊற வச்சு அரைக்கிறது. அதுவே தோசை சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டாக வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் அதை எடுத்து ஸ்டாண்டில் அடுக்கி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் காலையிலேயே முடிச்சிடணும்னு ட்ரை பண்ணுவேன். ஒரு 11:30 போல் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். நெக்ஸ்ட்டு நேற்றோட துணி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபில்லிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு காலையில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம ஃபில்லிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை பார்க்கலாம். உங்களுக்கு இதில் இருக்க கண்டென்ட் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க போகிற குட்டி குட்டி லைக்ஸ் தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.